படி. இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். யூடியூபர் ராகுல் டிக்கியோட லாஸ்ட் வீடியோ இணையதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. நேற்று நைட் 10:30 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ராகுல் டிக்கி வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது ஒரு சோகமான விஷயம். இவருடைய இறப்புக்கு 2 முக்கியமான காரணங்களை சொல்கிறாங்க. முதல் விஷயம், அவர் ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தா இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து மேபி அவர் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு விஷயம், பைக் வந்து சரியான கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத அவர் செக் பண்ணிவிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா பைக் வந்து கண்ட்ரோலில் இல்லாததுனால அங்கே இருக்கிற ஒரு வேகத்தடையில் மோதி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற வளர்ந்து வந்துட்டுருக்க எல்லா சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆசை ஸ்கூட்டி ஓட்டணும், பைக் ஓட்டணும். பைக்னா ஒரு பெரிய க்ரஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசைகளை வந்து நம்ம எதுவுமே தடுக்கவே முடியாது. ஆனால் ப்ளீஸ் நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியே போகும்பொழுது கரெக்டான ஸ்பீடில் போகிறாங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். கூடவே சேர்த்து ஹெல்மெட் போட்டுட்டு போக சொல்லுங்கள். ஹெல்மெட் போட்டுட்டு போகிறதுனால நமக்கும் சேஃப், நமக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் ரொம்ப பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஒரு டான்ஸராக இருந்த ராகுல் டிக்கி அவரோட பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அதன் காரணமாகவே அவரோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அவரோட வீடியோஸ் பார்த்து சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. ஆனால் ஒரே நாளில் எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்திட்டு இறந்து போயிட்டாரு. கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 1.5 வருஷம் தான் ஆகுது. தன்னோட மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வேகமாக வந்த ராகுல் டிக்கிக்கு தான் இப்படி ஒரு சோகமான நிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில விபத்துக்கள் அலட்சியத்தால் வரும், சில விபத்துக்கள் வந்து நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறதுனால நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எல்லாத்துலேயும் நல்லது தான். இதன் பிறகு ராகுல் டிக்கியோட வீடியோஸ் வந்து வரப்போகிறது கிடையாது. அவரை மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரை எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. இவ்வளோ மக்களை சந்தோஷத்தை படுத்தி என்டர்டெயின் பண்ணிவிட்டு இப்படி ஒரே நாளில் இறந்து போயிட்டாரே, இதெல்லாம் என்ன சாகிற வயசா, 25 வயசு 26 வயசுலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்குது. கூடவே சேர்த்து சினிமாவில் பெரிய அளவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி போயிட்டு கல்லறையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா வீட்டில் இருக்க பசங்களை கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லுங்கள், ஹெல்மெட் போட்டுட்டு போக சொல்லுங்கள், எல்லா சாலை விதிகளையும் ஃபாலோ பண்ண சொல்லி வீட்டில் இருக்கவங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.